வணக்கம். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு 4வது வாரம் மக்கள் சார்பாக கோரிக்கை அழகர் சிந்தனை. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பொது இடத்துல புகைப்பிடித்தது. இந்த பொது இடத்துல புகைப்பிடித்தது ஒரு பெரிய புக்ரிசலாக இருக்குது. முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சொன்னாங்க. ஆள் பற்றாக்குறை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னா, புதுக்கோட்டையில் இருக்கோம் அப்படின்னா, அந்த புதுக்கோட்டையில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கட்டி கடையில் தம் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடும்போது ஒரு ரவுண்ட் வராங்க. திருப்பி ஒரு ரவுண்டு 3 மாதமா 6 மாதமாக ஆகுது. சென்னையிலே இதே தான். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் மாற்றி இப்போ சென்னை கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநகராட்சி நகராட்சி கொடுத்துருக்கா சொன்னாங்க. ஸோ அப்படிங்கும்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் எந்த மாநகராட்சியிலையுமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதாவது ஹெல்த் சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த பப்ளிக் ஸ்மோக்கிங் ஃபைன் போடவே கிடையாது. அப்படி கடைகளுக்கு எதாவது போட்டால் யாராவது ஒரு சில பேர், எல்லாருமே கட்டுப்பாடு இருக்காங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, யாராவது அவங்க தெரிஞ்சவங்க கூப்பிடுறாங்க, இல்லை சங்கத்திலேருந்து கூப்பிடுறாங்க. சங்கத்திலேருந்து நீங்கள் பண்ணுவீங்களா ஆகுன்னு ஒரு சட்டம் போடுறதா சொல்கிறாங்க. அது என்ன உண்மைன்றது தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது இது ரொட்டீன் செக்அப் யார் பப்ளிக் ஹெல்த்தில் அந்த சானிடரி இன்ஸ்பெக்டரோட நம்பர் எங்கேயுமே டிஸ்பிளே ஆகலை. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்பர் டிஸ்பிளே ஆகுது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட நம்பர், ட்ரக் இன்ஸ்பெக்டர் நம்பர் மெடிக்கல் ஷாப்பில் எங்கேயுமே டிஸ்பிளே ஆகிறது இல்லை. ஸோ அதனால் என்னென்னா இந்த பப்ளிக் ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள், குழந்தைகள், முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் குழந்தைகள் நிறையா அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களாம் நாளைக்கு ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க முடியல, ஒரு பொது இடத்துல போய் நின்று எங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்று தம் அடிக்கிறது. இந்த பப்ளிக் ஸ்மோக்கிங் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது பல இடத்துலையும் பல சிக்கல்கள் இருக்குது. நான் பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது இப்போ என்ன பாசிவ் ஸ்மோக்கிங் என்னன்னா ஒருத்தர் அந்த தம் அடிக்கிற பழக்கமே இருக்காது, இவருக்கு நோய் இருக்கும், அந்த நோய் ஆட்டோமேட்டிக் பரவும். பொது இடத்தில் புகைப்பிடிப்பது ஆரோக்கியத்துக்கு பகை. இதை நாங்கள் பல இடத்துல விழிப்புணர்வுப்படுத்தோம். கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறேன். முடிஞ்சதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.